எனது அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, இன்றைய தலைப்பாக இப்போ நாட்டில் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் பஹல்காம் பிரச்சனையை பற்றி தான் பேச போகிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் வேறு விதத்தில் பேசுகிறேன். ஏன்னா நிறையா பார்த்துருப்பீங்க வீடியோஸு யூடியூப்பு மீடியாவில் சேனலில் எத்தனையோ சேனல் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. பல ரிட்டையர்டு மேஜர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க, அருமையாக பேசுகிறாங்க. நான் இதில் என்ன பேச போகிறேன் அப்படின்னு சொன்னோம்னா, இதில் ஒரு நமது அரசாங்கத்தின் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களின் மிக விவேகமான அப்ரோச்சு, நிதானமான அப்ரோச்சு மிக பாராட்டுதலுக்குரியது. அதே சமயத்தில் பாகிஸ்தானில் எப்படியெல்லாம் ஒரு விவேகமற்ற பேச்சு, ஒரு பக்குவமற்ற முதிர்ச்சி இல்லாத சிறுபிள்ளைத்தனமான ஒரு பேச்சு, எதை பற்றியும் இல்லை. இப்படி ஒரு முட்டாள் ஆட்சியாளர்கள் இருப்பார்களா? அப்பேற்பட்ட முட்டாள் ஆட்சியாளர்கள், முட்டாள் படைத்தலைவர்கள், இவர்களுக்கு கீழே ஒரு நாடு. அதனால தான் அந்த நாடு உருப்படாமல் கிடக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம நாடு இந்தியா என்று மற்றவர்களால் அழைக்கப்பட்டது. நாம் இயற்கையாக நம்மால் அழைக்கப்பட்ட பெயர் பாரதம். கவிஞர் பாரதி கூட பாரதம் என்று தான் அழைக்கிறார். வெள்ளி பனிமலை மீது உலாவும் சொல்வது நம்ம பாரத தேசம் தான் அவர் சொல்கிறார். நம் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோமா சூழ் கொட்டுவோமா தெரியலது, என்ன கொட்டுவோம் என்று பாரத தேசம் என்று தான் சொல்கிறார் அவர். இதனுடைய கருத்து என்னென்னா, பெண்களை மதிக்காத, பெண்களை துன்புறுத்துகின்ற எந்த ஒரு ஆட்சியும், எந்த நாட்டில் இருந்தாலும் சரிதான், எந்த ஒரு ஆட்சியாளர்களும் அங்கு நிம்மதியாக ஆட்சி நடத்த முடியாது, நிரந்தரமாக ஆட்சி நடத்த முடியாது. அந்த நாட்டில் சுபிட்சம் என்பதே வராது. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள், அரசியல் முன்னோர்கள், பாரத தாய், பாரத மாதா கி ஜெய் அப்படின்னு இந்திய பாரதத்தை ஒரு கொடியை பிடிச்சிக்கிட்டு ஒரு அம்மன் நிற்கிற மாதிரியே வச்சாங்க. அப்படி எந்த நாட்டிலையும் இதுவரையும் செய்யலை. மை ஃபாதர் கண்ட்ரி தான் சொல்ல, மதர் கண்ட்ரின்னு சொல்ல மாட்டான். நம்ம தான் மதர் லாங்குவேஜ், தாய் மொழி, தாய் நாடு, தாய் திருநாடு. ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரியில் தாய் திருநாடுங்கிற வார்த்தையே கிடையாது. இப்போ வேணால் நம்மளை பார்த்து காப்பி அடிச்சுட்டு இருக்கலாம். அப்படி பெண்களை தூக்கி பிடித்து எஸ்கலேட் பண்ண நாடு நம்ம நாடு. அதனால தான் இவ்வளவு துன்பங்கள், இவ்வளவு ஜனத்தொகைகள், இவ்வளவு பிரச்சனைகள், வெளி பிரச்சனைகள், உள்நாட்டு பிரச்சனைகள், இவ்வளவு நமக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாமல் மொழி வாரியாக பிரிஞ்சு கிடக்கிறது, அரசியல்வாதிகளுடைய ஊழல், இதெல்லாம் மீறி நாம் முன்னுக்கு வந்து கொண்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கு இந்தியாவினுடைய 4வது மிகப்பெரிய வல்லரசு நாடாக இருக்கிறோம் என்று சொன்னால், இது மட்டும் இல்லாமல், இந்த ஊழல் இல்லாமல் ஒரு இன்டெகிரிட்டி, என்ன மொழி வாரியாக லிங்குஸ்டிக்காக பிரியாமல், மொழி வாரியாக பிரியாமல், என்ன நாம் ஓர் இனம் மத வாரியாகவும் பிரியாமல், நாம் பாரத தேசத்து மக்கள். எப்படி அமெரிக்கர்கள் என்ன சொல்கிறாங்க, வேறு அமெரிக்கன்ஸ். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நீக்ரோஸ் இருக்கான், பல்வேறு கண்ட்ரிலேருந்து குடியேறினவங்க தான். அங்கே போய்ட்டு அவன் அமெரிக்கன்ஸ், அவ்வளோதான். நம்ம இந்தியாவில் அங்கே போய் க்ரீன் கார்டு வாங்கிட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டோம், அவன் அமெரிக்கன். அதே போல் நம்ம நாட்டில் உள்ள அத்தனை பேரும் மொழி, irrespective ஆஃப் தி லாங்குவேஜ், irrespective ஆஃப் தி டெரிட்டரி, irrespective ஆஃப் தி ரிலீஜன், இதெல்லாம் தாண்டி பாரத தேசத்து மைந்தர்கள் நாம் என்ற ஒரு ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்பதுதான் இது. நாம் அனைவரும் இதுக்கு தலைப்பு வைக்கிறோம், நாம் அனைவரும் பாரத தேசத்து மைந்தர்கள் தான் வச்சோம்னா ஐயா போய்கான்ட்டு கிளிக் பண்ணிட்டு போகிறேன். அது கவர்ச்சிகரமான தலைப்பு வைக்கணும், அது வைக்கிறேன், பேசி முடிச்சோன்னு வைக்கிறேன்னு நான் முடிவு பண்ணல. பேச வந்த கண்டென்ட் என்னென்னா, பெண்களை துன்புறுத்திய நாடு உருப்பட்டதில்லை. பாருங்கள், இவ்வளோ தூரம் இன்னொன்று அட்டாக் பண்ணாங்க, தற்கொலைப்படை அட்டாக்கு, புல்வாமா அட்டாக்கு, இதில் ஆரம்ப கட்டத்தில் கோயம்புத்தூர் தொடர் குண்டு வெடிப்பு, மும்பையில் தாஜ் ஹோட்டல் தாக்குதல், இப்படி பல தீவிரவாதிகள் அட்டாக்கள் பண்ணாங்க. மசூர் ஆசாத் அவன் என்ன பண்ண, அவனை பிடிச்சி வச்சுருந்தான், காந்தாகர் விமானத்தை எடுத்து அவனை மீட்டுட்டு போனாங்க. இன்றைக்கி அவனுடைய பொண்டாட்டி செத்து போயிட்டா, அவனுடைய மாமியார் செத்து போயிட்டா, என்ன அவனுடைய அத்தை பிள்ளைகள்லாம் செத்து போட்டாங்க, தம்பி குடும்பமே போயிடுச்சுங்கும்போது இப்போ வலிக்கும்ல, சொல்லுங்கள். அப்போது அந்த பாகிஸ்தான் நாட்டில் யாராச்சும் பெண்களை மதிக்கிறாங்களா? பெனாசிர் பூட்டோ வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இராணுவம் ஆட்சி, அங்கே உள்ளவங்க எல்லாருமே மேல் டாமினேஷன் தான்.
பெண்களுக்கு உண்டான மரியாதை என்பது அங்கே கிடையாது என்பது தான் என் கருத்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு இயற்கையாக வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாரத தேசத்தில் இந்து மன்னர்கள் ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. சரித்திரம் தெரிஞ்சுங்க, சரித்திரத்தோடு கம்பேர் பண்ணுங்கள். அதுக்கு தான் வரேன். சரித்திரத்தில் பாரத தேசத்தை இந்து மன்னர்கள் ஆண்டு வந்தார்கள், இந்துக்கள் தான் ஆண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பாரத தேசத்து மக்கள் பாரத மன்னர்கள்னு வச்சுக்குவோம். மதம் சனாதன தர்மம் தான் இருந்துச்சு, வேறு எந்த மதமும் இல்லை. அப்புறம் தான் புத்த மதம் வந்துச்சு, அது விட அமைதியான மதமாக போச்சு. ஆனால் வெளிநாட்டிலேருந்து தாக்குதல், முகமது பின் கோரி முகமது படையெடுப்பு, கஜினி முகமதுக்கு அப்புறம் முகமது கோரி, இவங்கெல்லாம் உள்ளே நுழைஞ்சு கொள்ளை அடித்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்து மக்களை, ஆண்களை இப்படி இப்போ இன்றைக்கி சுட்டு கொண்டாங்க, அது மாதிரி இதை விட இன்னும் கொடுமையாக தலையை சீவி கோபுரங்களில் நட்டு வச்சாங்க, நம்ம கோயிலில் உள்ள மதில்களில் வரிசைப்படுத்தினாங்க. பெண்களை கொண்டு போய் மானபங்கப்படுத்தி பிறகு கொன்றார்கள். இதை பார்த்தோன்னா இந்து ராஜாக்களுக்கு ஆச்சரியம். படையெடுத்து அலெக்சாண்டர் படையெடுத்தான், அதுக்கு முன்னாடி எந்த பெண்களையும் அவமானப்படுத்தலை, மானபங்கப்படுத்தலை. என்ன சிந்து நதி தாண்டி பண்ணாப்புல. ஆனால் ஒரு நாட்டில் படையெடுப்பு மூலம், ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்து ராஜாக்கள் தங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டாங்க. யாரும் பெண்களை கை வைக்க மாட்டாங்க, அவமானப்படுத்த மாட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து இப்படி கொள்றான காட்டு முன்னாடித்தனமா, செங்கிஸ்கான் ஆடாத ஆட்டமா இப்படி ஆடி மானாவரியாக கொண்டு பொம்பளைங்கள்லாம் தூக்கிட்டு போய் மானப்படுத்துகிறாங்கன்னு வந்தாங்க. அது அவங்க ரத்தத்திலே ஊறிடுச்சு. பிறகு அவங்க கொள்ளையடிச்சு போனாங்க. அதுக்கப்புறம் லோடி வம்சம், அடிமை வம்சம் அப்படின்னு இப்ராஹிம் லோடி, அலாவுதீன் கில்ஜி இவங்கெல்லாம் வந்தாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, இங்கே அரசை நியமிக்கணும், இங்கே உட்காரணும்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. உட்கார்ந்து என்ன பண்ணாங்க, இந்து ராஜாக்களோட போரிடும் பொழுது அலாவுதீன் கில்ஜி, அவனுடைய கதை பெரிய கதை. பிரதாப் சிங் ராணா பிரதாப் சிங், அவருடைய மனைவி ராணி பத்மினி மிக அழகி என்று பெயர் எடுத்தவள். அவளை எப்படியாச்சும் அடைஞ்சணுன்னு அலாவுதீன் கில்ஜி ட்ரை பண்ணுறான், முடியல. ஆனால் கடைசியில் அவளுடைய உருவத்தையாச்சும் கண்ணாடியில் காமியாக பார்த்துட்டு போயிடுறேன், ஒரு தரிசனம் கொடுக்க சொல்லியான்ற மாதிரி காட்டி, அப்புறம் கண்ணாடியில் வச்சு திரைக்கு பின்னாடி உட்கார வச்சு காட்டுறாங்க. அதுவே மிகப்பெரிய அவமானமாக கருதப்பட்டது ராஜபுத்திரர்களிடையே. பார்த்துட்டு அதை பார்த்துட்டு அசந்து போய் இவளை அடங்கியே தரணும்னு சொல்லி பின்னாடி போகிற மாதிரி போயிட்டு திரும்பி தாக்குறான். தாக்கும்போது ஆஹா, ராணா தோத்துடுறாரு. அப்போ ஏகப்பட்ட பெண்கள் அவங்க கையில் சிக்கனம்னா நம்மளை மானபங்கப்படுத்தி கொண்டு விடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பெண்களும் பெரிய தீயை வளர்த்து ராணி பத்மினிலேருந்து எல்லாம் குதித்து செத்தாங்க. இதை போல் ஒவ்வொரு துலுக்க மன்னர்கள், முஸ்லீம் மன்னர்கள் படையெடுப்புலையும் ஏகப்பட்ட இந்து பெண்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். கேட்டுக்கிட்டீங்களா? இது என்னுடைய தேவதை. அவங்களுக்கு இதாக என்னென்னா கவுளி அடிக்கிறாங்க. ஏன் கவுளி அடித்தாங்க, இப்போ என்ன சொன்னாங்கிறது இப்போ சொல்கிறேன் பாருங்கள். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவங்க தேவதை எதுக்கு இப்போ இவ்வளோ பலமாக அடித்தாங்க அப்படின்னா, அவங்க ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்ன கருத்தை நான் வலியுறுத்துறேன்னா அதில் ஒரு பாயிண்ட்டை நீ சேர்த்து சொல்லுன்னு சொல்கிறாங்க. என் மனசுக்குள்ளே இப்போ பதியுது அந்த எண்ணம். என்னென்னா, இதை போன்ற ஏகப்பட்ட பெண்கள், இந்து அழகிகள், ராஜபுத்திரர்கள், ராணிகள் எல்லாரும் செத்துருக்காங்க தீக்குளிச்சு. இந்த முஸ்லீம் பசங்கள்கிட்ட மாட்டக்கூடாது, இஸ்லாமிய அரசு படைகள்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு சேர்த்துருக்காங்க. அப்படின்னு சொல்கிற இதே நேரத்தில் இப்போ அவங்க கவுளியை அடித்தாங்களே, அவங்க சொல்ல வந்த கருத்தை சொல்கிறேன், அதுதான் அதையும் சொல்லுன்றாங்க. இதை போன்ற இறந்த பெண்கள், அப்புறம் நம்ம நாட்டிலையும் சதி உடன்கட்டையறுன்ற பழக்கத்தில் எத்தனையோ பெண்கள் உயிர் விட்டாங்க. இந்த மாதிரி பெண்கள் எல்லோரும் இப்போ இருக்குது. இப்போ மறுபடியும் அடிக்கிறது பார்த்து என்ன லேசாக அடிச்சிச்சு. எல்லோருக்கும் அடைக்கலமாக அங்கே கண்ணகி தாய், கற்பின் இலக்கணமாம் கண்ணகி தாய், அங்கே ஒரு கோட்டம் அமைச்சிருக்காங்க. அங்கே தான் இந்த தீயில் இறந்து போன, தன் கற்பை காப்பாற்றி கொள்வதற்காக இறந்து போன அத்தனை பெண்களும் அந்த கற்புக்கரசின் அந்த தையல் நாயகிமான்னு சொல்லுவாங்க, கற்பின் அரசி, அவளுடைய கோட்டத்தில் அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத இவங்க சொன்னாங்க. இப்போ கவுளி அடித்தாங்களா, அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே வேறு வேடியிலும் சொல்லியிருக்கேன், கொள்ளையற்றலாம் சொல்லியிருக்கிறேன். இப்போ பேசும்போது அதையும் சொல்லு அப்படிங்கிறது தான் இந்த கவுளி. டக்குன்னு அவங்க பேசுகிறது, அவங்க பேசும் மொழி எனக்கு புரியும். சரி, இப்போ டாபிக்குள்ளே வருவோம். ஒரு அமானுஷமாக நடந்ததுங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்படி அத்தனை பேரை கொன்னாங்க. அதன் பிறகு
வெள்ளைக்காரன் வந்து அடித்தான். அப்புறம் அவங்கள்ட்ட இருந்து ஆட்சியை பிடுங்கினான். அப்புறம் இவங்க தனியாக பிரிஞ்சு பாகிஸ்தான் போனாங்க. போனதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, இங்கே உள்ள இந்திரா காந்தியாக இருக்கும்போது ஒரு பெண்ணுக்கு பெண்ணா இல்லை நாங்களான்னு பார்த்துறோம். ஆண் பெண்ணுங்கிற வித்தியாசத்தில் பூட்டோ எல்லாம் பேசினார். என்ன ஜியாகுல் ஹக்கு பேசினார். அந்த அம்மா வச்சு அடித்து தோக்கடிச்சாங்க. பொம்பளை நாடா சொன்னேன் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொம்பளைகிட்ட தோற்று போணுச்சு இந்த பாகிஸ்தான். அப்பையும் பெண்கள்கிட்ட தான் தோற்றுது இந்த பாகிஸ்தான். இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இவர்களுடைய முன்னோர்கள் இந்த பாகிஸ்தானில் படையில் இருக்காங்களே, இவர்களெல்லாம் யாருன்னா, அந்த காலத்தில் கில்ஜி அலாவுதீன் கில்ஜி காலத்துலேயும் செங்கிஸ்கான் காலத்துலேயும் அவுரங்கசீப்பு காலத்துலேயும் கொடுமை பண்ண படை வீரர்களாக தான் மறுபிறவி எடுத்திருப்பாங்க. அரக்க குணம் படைத்தவர்கள், மதவெறி பிடித்தவர்கள், பெண்களை இழிவுபடுத்துபவர்கள், அது மற்ற இனத்து பெண்களை இழிவுபடுத்துவர்கள். தாம் பெண்களை மட்டும் பூட்டி இறுக்கி கட்டி 2 கண்ணு மட்டும் திறந்து மூக்கு 2 ஓட்டை விட்டு வச்சுக்குவாங்க. இவங்க வீட்டு பொண்ணு மட்டும் ஒத்தி நாங்களெல்லாம் தூக்கிட்டு போய் கற்பழித்து வேலைக்காரி ஆக்கிறது, இல்லைன்னா கொண்டு போகிறது. இப்படிப்பட்ட ஒரு இனம், நான் மதத்தை சொல்லலை, இப்படிப்பட்ட ஒரு இனத்தை சொல்கிறேன். அந்த இனத்தை சேர்ந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் எத்தனையோ இஸ்லாம் ஆனவர்கள் இருக்கிறார்கள். இஸ்லாம் ஆனவர்கள் அவர்கள்லாம் ஒரு காலத்தில் இந்துக்களாக இருந்தவர்கள் தான். அவங்கெல்லாம் இன்றைக்கி அந்த மாதிரி இல்லை. அவங்களை நான் குறிப்பிட்டு இந்திய வாழ் முஸ்லீம்களை நான் குறிப்பிட்டு பேசவே இல்லை. பாகிஸ்தான் வாழ் முஸ்லீம்களை தான் நான் பேசுகிறேன். அவர்கள் எல்லோரும் ஒரு காலத்திலே நம் இந்தியாவை ஆண்ட முஸ்லீம் மன்னர்களாகவும் தளபதிகளாகவும் இருந்தவங்க தான் இப்போ மீண்டும் பிறவி எடுத்திருக்காங்க. அவங்க தனி நாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு செஞ்ச அநீதிக்கு, நம் பெண்களுக்கு செஞ்ச அநீதிக்கு கர்மா இருக்குல்ல, பலன் இருக்குல்ல, அதை அனுபவிச்சு தானே ஆகணும். அதனால தான் இன்றைக்கி ஆப்ரேஷன் செந்தூர் அதில் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கார் மோடி போட்டிருக்கார். ஏன்? அவர் தான் சாதிக்க முடியாத எத்தனையோ வருஷம் காலத்தில் அவர் கையால் ராமர் கோயில் திறக்கப்பட்டது, ராமராஜ்யம் மீண்டும் சாதிக்கப்பட்டது. சீதையை அவமானப்படுத்திட்டு போனான். ஒரு பெண்ணின் அவமானத்தை நீக்குவதற்காக அந்த போர். அதே போல் ஆப்ரேஷன் செந்தூர் என்பது நமக்கு இழைக்கப்பட்ட, நம் குலமாந்தர்களுக்கு மாதுகளுக்கு இழைக்கப்பட்ட குங்குமத்தை அழைத்த நிகழ்ச்சிக்காக கொடுக்கப்பட்டதுன்னு சரியான பேர் வச்சாங்க. இது பேர் மோடி தான் வச்சுருக்காரா இல்லை யார் ஐடியா கொடுத்தாங்களான்னு, யார் கொடுத்துருந்தாலும் பாராட்டுக்குறோன்னா அவங்க மட்டும் இல்லைங்க. இந்த பேர், இந்த ஐடியா மேலேந்து வந்திருக்கணும் அவங்களுக்கு. இந்த ஐடியா இல்லைன்னா இது யாரால் வைக்க முடியாது. இறைவன் சூட்டிய பெயர், பாரத மாதா சூட்டிய பெயர். யார் மனசில் இந்த ஐடியா தோணுச்சோ, இந்த பேர் தோணுச்சோ, அவங்க மனசில் பாரத மாதா பூந்து இந்த பேரை வையின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன். அது தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும்ல. மோடி அதுக்கு தகுதியானவர். ஏன்னா ராமர் கோயிலை திறந்தவர், இந்து சாம்ராஜ்யம் அமைய வேண்டும் என்று விரும்புபவர். இன்றைக்கி இதை சொல்கிறதுனால இந்த தமிழ்நாட்டு வாழ் இந்திய வாழ் கிறிஸ்தவர்களோ முஸ்லீம்களோ தப்பாக எடுத்துக்கூடாது. நான் மதவாதி என்று. ஏன்னு கேட்டால் உங்களுக்கே தெரியும், இந்தியாவிலே தமிழ்நாட்டிலையும் இந்துக்கள் தான் மெஜாரிட்டி. அப்போ அவங்க நிம்மதியாக சாமி கும்பிட விடணுங்க. அவங்க மத நம்பிக்கையில் நீங்கள் உள்ள நுழையாதீங்க. நீங்கள் சர்ச்சை கட்டிக்கிங்க, அமைதியாக நீங்கள் சாமி கும்பிடுங்க. நீங்கள் மசூதி கட்டிங்க, நீங்கள் அமைதியாக சாமி கும்பிடுங்க. அவ்வளோதான் நம்ம சொல்கிறோம். இந்து மதமே உங்கள் காம்பவுண்டுக்குள்ளே நாங்கள் வரல, எங்கள் காம்பவுண்டு. ஆனால் அதையும் மீறி நம்ம தர்காவுக்கு போகிறோம், அங்கேயும் கும்பிட்றோம். அன்னை வேளாங்கண்ணிக்கு போகிறோம், அங்கேயும் கும்பிட்றோம். அதே போல் இங்கே உள்ள முஸ்லீம்கள் மாரியம்மன் கோயிலுக்கு வர்றாங்க, காளியம்மன் கோயிலுக்கு வர்றாங்க. முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் வருவதில்லை. நீ வாழு, நீ இதை பார்த்துட்டு வாழ், நாங்கள் எங்கே இதை பார்த்துட்டு வாழ்கிறோம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிற மொழியை. உன் கோயிலை நாங்கள் இடிக்கலன்னு. அயோத்தி ராமர் கோயிலை பாபர் இடித்தார், அதை நாங்கள் மீட்டெடுத்தோம். அவ்வளோதான ஒழிய புதுசாக கட்டின மசூதியை யாரும் நாங்கள் தாக்கலை. ஏற்கனவே எங்கள் கோயில் இடிச்சிட்டு நீங்கள் மசூதி கட்டுறீங்க, அதை நீக்கிக்க. அதானே நியாயம். ராமர் கோயில் எங்கிருந்து இல்லை, ராம ஜென்ம பூமியில் அது, நீ விலகிக்க, அது விலகணும் இல்லையா? அதானே நியாயம். அப்படி இருக்கும் பொழுது ராம ஜென்ம பூமியை மீட்டெடுத்தவர் இந்த பாகிஸ்தானை விட்டு வைப்பாருங்கிறீங்க. அவர் விட்டு வைக்கிறாரு இல்லையோ, மேலேருந்து அவரை கருவியாக பயன்படுத்துகிறாங்க. அந்த ராமர் தான் பயன்படுத்துகிறார் நான் நினைக்கிறேன். மகாவிஷ்ணு தான் பயன்படுத்துகிறார். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அரக்கர்கள் அநியாயங்கள் எழும்போதெல்லாம் கல்கி அவதாரம் எடுப்பேன்னு இவரே மோடியே கல்கி அவதாரம் எடுத்துட்டாரோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இதுக்கு தலைப்பு கூட மோடி தான் கல்கி அவதாரம் கொடுத்தா கூட நான் ரொம்ப தூக்குறேன்னு சொல்லி அரசியல் ரீதியாக எனக்கு எதிர்ப்பு வரும். அதனால் அந்த தலைப்பும் கொடுக்கல நான். அது ஏன்னா மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டேன், என்னோட கருத்து அது. இன்றைக்கு என்னைக்கு திலகத்தை அழித்ததனால் போர் வந்ததோ, பிரச்சனை வந்ததோ, அதிலிருந்து அவர்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டார் மோடி, அழிவு காலம்.
இனி நிற்காதுங்க. இது பெரிய வாரம் வராது, அதையும் சொல்கிறேன், பெரிய வாரம். ஆனால் இனி அவர்கள் க்ஷீணித்து போய்விடுவார்கள். அவர்களுடைய பொருளாதாரம் போய்டும். அங்கே பலுசிஸ்தான் இன்னும் ஒரு தனி மாநிலம் கேட்குறான், தனி நாடே கேட்குறான். சின்ன பின்னப்பட்டு போவார்கள். அவர்கள் அழிந்து போகும், அரக்கர்கள் அழிந்து போகும் காலம் வந்துவிட்டது. தேவர்களாக நாம் ஜெயிக்கும் காலம் வந்துவிட்டது. நம்மளுடைய தேவர்களுக்கு தலைவனாக இந்த மோடியின் களத்தை வலுப்படுத்துவதுதான் இன்றைக்கு நம்மளது கடமை. இதில் நான் தமிழ்நாடு, ஆந்திரா அப்படின்னு நம்ம பிரிவினை பேசவே கூடாது. பாரத தேசத்தின் மைந்தர்கள் நாங்கள். அதில் எனக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஏன்னா எல்லாரும், பெரும்பாலான மக்கள் இந்து சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணுறோம். அது புரிஞ்சுங்க. இன்றைக்கு சொல்கிறேன், திராவிட கட்சிகள் மைனாரிட்டி மதங்களாகிய கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் உரிய மரியாதையும் உரிமையும் மதிப்பையும் உங்கள் கட்சி லெவல்லையும் கொடுக்குறீங்க, அரசியல் கூட்டணிலையும் கொடுக்குறீங்க. அவர்களோட ஓட்டு வேணுங்கிறதுக்காக. பெருவாரியான இந்துக்கள் ஓட்டு மட்டும் உங்களுக்கு தன்னால் விழுந்துரும்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைத்தால் அது தவறு. இந்துக்களுக்கு உண்டான மரியாதையும், இந்து என்று சனாதன தர்மம், வேறு வழி இல்லாமல் இந்துங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, புரியணுங்கிறதுக்காக. இந்துக்களுக்கு உண்டான மரியாதையும் அவர்கள் உரிமையையும் நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா நான் இந்து மதம் எங்களுக்கு உடன்பாடு தான் வாயால் தடவிட்டு இருந்தால் இனிக்காது. சர்க்கரைன்னு பேப்பரில் நினைக்க, சர்க்கரை வாயில் கொட்டணும், தேனை கையில் வச்சு நக்குனா தான் இனிக்கும். தேனை அப்படி கூண்டில் காட்டினா. அதனால் இன்றைய திராவிட கட்சிகள், மாநில கட்சிகள் அனைத்து பேருமே சனாதனத்தை தர்மத்தை பண்பட்டு பெருவாரியான இந்துக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். அதை மதித்தால்தான் இவர்கள் இங்கு ஆள முடியும். இல்லைனா இந்த எலெக்ஷனில் அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கப்படும் என்பதையும் நான் கூறிக்கொள்கிறேன். இதற்காக நான் திமுக ஆதரவானவன், அதிமுக ஆதரவானவன் இல்லை. இந்துக்களை மதிக்காமல் போகிற கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் அதுக்கு நான் எதிர்ப்பு. ஏன்னா நானும் ஒரு இந்துங்கிறதுனால மட்டும் இல்லை, இன்றைக்கி இந்து மதத்தின் மீது அதிகமான நம்பிக்கையும் ஆழ்ந்த பற்றும் ஏன் வைத்திருக்கேன்னா, உலகத்திலேயே சரியான இறை உண்மையை சொன்னது இந்து மதம் தான், இந்து மதத்தின் ஞானிகள் தான். அதை புரிஞ்சுக்கிட்டால் சண்டை சச்சரவு, போர், நாட்டை பிடிக்குங்கிற ஆசை எல்லாமே கிடையாதுங்க, நிம்மதியாக வரலாங்க. அந்த மதத்தின் அடிப்படை புரிஞ்சிக்காம தான் அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், ஏற்கனவே போட்டிருக்கேன் பாருங்கள். பிரபஞ்சத்தை பற்றி பிரபஞ்சத்தை தன்னுடைய தவறவிட்ட பிரபஞ்சம், தீவிரவாதத்தின் ஆணிவேர் எது, மதமானு கேட்டிருக்கேன், அதில் பாருங்கள். இதுக்கெல்லாம் விட சொல்லியிருக்கேன். எனவே சொல்லிக்கொண்டு, எப்பொழுது மங்கள திலகம் அளிக்கப்பட்டு அதன் காரணமாக ஆபரேஷன் செந்தூர் என்று ஆரம்பிக்கப்பட்டதோ அதுதான் பாகிஸ்தானின் அழிவுக்கு போடப்பட்ட பிள்ளையார் சொல்லி என்று சொல்லிக்கொண்டு இதையே தலைப்பாக வைக்கிறேன். பாகிஸ்தானுக்கு போடப்பட்ட பாகிஸ்தான் அழிவுக்கு போடப்பட்ட பிள்ளையார் சொல்லி ஆபரேஷன் செந்தூர் என்று தலைப்பு கொடுக்குறேன். பாருங்கள். ஆனால் அதனால தான் சொல்கிறேன், பெண்களை மதிக்க வேண்டும். பெண்களை காரணம் வைத்து இந்த போர், சீதையை காரணம் வச்ச போர் யார் வென்றா? மகாபாரதம் திரௌபதியை காரணம் வச்சு வந்த போர் யார் வென்றா? அதே போல் பெண்கள், அதில் ஒரு ஃபோட்டோ ஒன்று காட்டுறான், ஒரு பெண் அழகாக அப்படி இந்த புழுக்க மண்டின்னு சொல்லுவாங்க, இப்படி சைட் மண்டி போட்டுட்டு டீசெண்டாக அழகாக உயர்ந்த குலத்து பெண்ணாக தெரியுது, உயர்ந்த குடும்பத்து குளம் இல்லை, உயர்ந்த குடும்பத்து பெண்ணாக தெரிகிறது. பக்கத்தில் புருஷன் செத்து கிடக்கிறான். இந்த இப்படி ரெண்டு பக்கம் மேறிட்டு அப்படி சோகமாக சீதை மாதிரியே உட்காந்துருக்கு. அதுதான் இப்போ ஹைலைட்டாக எல்லா கம்பெனிலையும் வருது, ஃபோட்டோலையும் பாருங்கள். இது நிச்சயமாக நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் மக்களே, இது நிச்சயமாக பாகிஸ்தான் பேரழிவுக்கு முடிஞ்சு போச்சுக்காது என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே, நன்றி.